மே மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. புனிதர்கள் பிலிப்பு மற்றும் யாக்கோப்பு திருத்துதர்கள். முதல் வாசகம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 1-8. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தி நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காய் இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்கள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோரும் கடைசி காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் தந்த இறை வார்த்தை. இயேசுவுக்கே புகழ். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. திருப்பாடல் 19. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. நற்செய்தி முன் வாழ்த்தொலி யோவான் 14:6-9. அல்லேலூயா அல்லேலூயா, வழியும் உண்மையும் நானே. பிலிப்பே, என்னை காண்பதும் தந்தை காண்பதும் ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நாள் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் வழி நாம் செயல்பட்டு அவரை ஆராதிக்க இன்றைய நாளில் நமக்கு கொடுத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன பணி என்பதை உறுதியோடு பெற்றுக்கொண்டு வாழ எல்லாம் இறைவா. நமது மீட்பில் நாங்கள் என்றும் பயணிக்க இயேசுவின் தந்தையும் கடவுளின் முகத்தை காண ஆசைப்பட்ட மோசே தன் முகத்தை காண்பவர் இறந்து விடுவார் என்று கடவுள் கொடுத்த எச்சரிக்கை. ஆனால் யோவான் நற்செய்தி தொடக்கமே யாரும் காணாத கடவுளை இயேசு நமக்கு வெளிப்படுத்தினார் என்றும் அவரை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்றும் குறிப்பிடுகிறது. கண்களுக்கு புலப்படாத இறை தந்தை இயேசுவில் நாம் பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவே இறை தந்தையின் முழுமையான வெளிப்பாடு. அவர் பரிவு, பாசம், பெருந்தன்மை, மன்னிப்பு, உண்மை, நீதி, விடுதலை, உலகச்சாரா நிலை, நிலைவாழ்வு போன்ற அனைத்தையும் நலன்களையும் இயேசுவிடம் நாம் காண்கின்றோம். இவை அனைத்தையும் இயேசு தந்தையிடம் கண்டார், அவற்றை நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசு தன் தந்தையிடம் கற்றுக்கொண்டதை நமக்கு காட்டி, என்னை கண்டவர் தந்தையை கண்டார் என்பது போல நம் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொண்டவற்றை வாழும் பொழுது நாமும் மறு கிறிஸ்துவாய் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆமீன்.